In this class, we are going to learn about circular motion. Circular motion பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். periodic motion. Periodic motion. First, periodic motion என்ன பார்த்தீங்கன்னா any motion that repeats its path after fixed interval of time is known as periodic motion. Periodic motion என்ன பாருங்க any motion that repeats its path after fixed interval of time is known as periodic motion அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பீரியாடிக் மோஷனா டூ அண்ட் ஃப்ரோ மோஷனா இருந்தாலும் பீரியாடிக் மோஷன் தான். சப்போஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எடுத்துக்கலாம் வச்சுங்க. இப்போ ஆசிலேட்டரி மோஷன் எடுத்தீங்கன்னா இது மீன் பொசிஷன், இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ பார்ட்டிகல் இப்படி போயிட்டு மீன் பொசிஷன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டு திருப்பியும் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு திருப்பி மீன் பொசிஷன் வருது. ஸோ இதனுடைய பாத் வந்து ரிப்பீட் பண்ணுது. ஆஃப்டர் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம்ல ரிப்பீட் பண்றதுனால இது பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆசிலேட்டரி மோஷன், வைப்ரேட்டரி மோஷன் இது எல்லாமே பீரியாடிக் மோஷன் தான். அதே மாதிரி ஒரு பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்துல கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போயிட்டே இருந்துச்சுன்னா ஈச் அண்ட் எவ்ரி சர்க்குலர் பாத் கம்ப்ளீட் பண்றதுக்கு, அதாவது பாத்தை ரிப்பீட் பண்றதுக்கு டைம் டேக்கன் வில் பி கான்ஸ்டன்டா இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து டைம் டேக்கன் பை தி பார்ட்டிகல் டு ரிப்பீட்ஸ் இட்ஸ் பாத் இஸ் கான்ஸ்டன்டா இருந்தா அதான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்றோம். திருப்பி ஒரு முறை டெஃபினேஷன் சொல்றேன் பாருங்க. பீரியாடிக் மோஷன்னா பீரியாடிக் மோஷன் மீன்ஸ் டைம் டேக்கன் பை தி பார்ட்டிகல் is constant for every motion to repeat its path அப்படின்னு எடுத்துக்கலாம். அது பீரியாடிக் மோஷன் வருது. சரி, அப்போ பீரியாடிக் மோஷன்னா பார்ட்டிகல் ரிப்பீட்ஸ் இட்ஸ் பாத் ஆஃப்டர் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் நோன் அஸ் பீரியாடிக் மோஷன். இப்போ பீரியாடிக் மோஷனுக்கு நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்வீங்க. உங்களுக்கு வந்து வால் கிளாக் தெரியும் இல்லைங்களா? அந்த வால் கிளாக்ல வந்து அந்த வால் கிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை ஹேண்ட் இருக்கும்? மினிட் ஹேண்ட் இருக்கும், செகண்ட் ஹேண்ட் இருக்கும், அவர் ஹேண்டுன்னு இருக்கும். இப்போ மினிட் ஹேண்ட் வந்து கம்ப்ளீட்ஸ் ஒரு பாத் வந்து ஒரு முறை கம்ப்ளீட் பண்றதுக்கு, அதாவது மினிட் ஹேண்ட் வந்து இப்படி ஒரு சர்க்குலர் பாத் இப்படி கம்ப்ளீட் பண்றதுக்கு 60 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஆஃப்டர் எவ்ரி 1 hour அதை பார்த்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹவர் ஹேண்ட் எடுத்தோம்னா 12 hours எடுத்துக்கும் ஒரு கம்ப்ளீட் பாத்தை முடிக்கிறதுக்கு. செகண்ட்ஸ் ஹேண்ட் எடுத்தோம்னா 60 seconds எடுத்திருக்கும் ஒரு பாத்தை முடிக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து மினிட் ஹேண்ட், ஹவர் ஹேண்ட், செகண்ட்ஸ் ஹேண்ட் இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பீரியாடிக் மோஷன். சரிங்களா? நீங்க யாராவது எதனா எக்ஸாம்பிள் சொல்லுங்கப்பா பீரியாடிக் மோஷனுக்கு. இப்போ நான் வந்து வால் கிளாக்ல ஹேண்ட்ஸ் வந்து டு கம்ப்ளீட் ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து டைம் டேக்கன் ஃபிக்ஸ்டா இருக்குதுனால அது பீரியாடிக் மோஷன் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன் ஆஃப்டர் 365 daysக்கு என்ன ஆகும்னா வந்து ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுது. அது வந்து அப்போ மோஷன் ஆஃப் தி எர்த் அரவுண்ட் தி சன் வந்து பீரியாடிக் மோஷன். அதே மாதிரி சிம்பிள் பெண்டுலம் ஆசிலேட் பண்ணோம்னா சிம்பிள் பெண்டுலம் ஆசிலேட் பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ ஒரு பெண்டுலம் எடுத்துட்டு இப்படி புல் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகுது? ஆஃப்டர் எவ்ரி ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம் என்ன ஆகும்? வந்து பாத் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ வந்து பீரியாடிக் மோஷன்னா என்னன்னா உங்களுக்கு எனி மோஷன் தட் ரிப்பீட்ஸ் இட்ஸ் பாத் ஆஃப்டர் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் நோன் அஸ் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நீங்க நிறைய பேர் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கீங்க பீரியாடிக் மோஷனுக்கு. சரி, நம்ம சர்க்குலர் மோஷனுக்கு கான்செப்ட்ஸ்க்கு என்டர் ஆயிடலாம். இப்போ சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் சர்க்குலர் மோஷன் இருக்கு. சரிங்களா? இது எர்த் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் இட்செல்ஃப். எர்த் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் இட்செல்ஃபும் பீரியாடிக் மோஷன் வருது. சரி, இப்போ வந்து நம்ம சர்க்குலர் மோஷன்ல 2 types ஆஃப் சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். ஒன்று வந்து ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். இப்போ ஹாரிசான்டல் பிளேன்ல ஒரு பார்ட்டிகல் சர்க்குலர் மோஷன்ல இருந்துச்சுன்னா அது ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் வெர்டிகல் பிளேன்ல பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல இருந்துச்சுன்னா அது வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் எடுக்கிறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் என்ன சொல்லுங்க? எனி மோஷன் that is taken in the any motion கிடையாது, a circular motion taken in the horizontal plane is known as horizontal circular motion. உங்களுக்கு ஜெனரலா பாருங்க, இது x axis அப்படின்னு எடுத்துங்க, இது y axis அப்படின்னு எடுத்துங்க, இது z axis ன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு z axis ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த xz plane இருக்கு இல்லைங்களா? இந்த xz plane தான் horizontal plane. இந்த xz plane தான் வந்து horizontal plane எடுத்துக்கலாம். இந்த yz plane vertical plane எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து இந்த ஹாரிசான்டல் பிளேன்ல பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்ல இப்படி மூவ் ஆச்சுன்னா இதுதான் ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கிறோம். இதே YX பிளேன்னா வெர்டிகல் சர்க்கிள்ல அதாவது வெர்டிகல் பிளேன்ல வந்து பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்ல மூவ் ஆச்சுன்னா அது வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் எடுத்துப்போம். சரி, அப்போ ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த 2 டாபிக்ல இருந்து தான் நமக்கு நீட்ல வந்து கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன் பார்க்கலாம்.
இப்போ சர்க்குலர் மோஷன் என்ன அர்த்தம் சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு பார்ட்டிகிள் வந்து என்ன ஆகும்னா, தி பார்ட்டிகிள் ஹஸ் டு மூவ் ஃப்ரம் ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஃப்ரம் ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு பார்ட்டிகிள் சர்க்குலர் மோஷன்ல இருக்குன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ்ல பார்ட்டிகிள் மூவ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் என்ன சொல்றோம், சென்டர் ஆஃப் தி சர்க்கிள்னு எடுத்துக்கிறோம். அந்த ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்றோம்னா ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ வந்து இங்க ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஆர்னு எடுத்திருக்கோம். இப்போ ஒரு பார்ட்டிகிள் வந்து சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்குன்னு எடுத்துங்க. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அதனுடைய வெலாசிட்டி வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டிக்கு வந்து மேக்னிடியூட் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. சரிங்களா? இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஏ மூவிங் பார்ட்டிகிள் நமக்கு தெரியணும்னா சர்க்குலர் பாத்துல வந்து ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆயிட்டு இருக்கு, அதனோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா வந்து அந்த பாயிண்ட்ல வந்து ஒரு டேஞ்சன்ட் டிரா பண்ணணும். Tangent drawn at a point to the curve gives the direction of velocity at that point. அப்ப நல்லா கவனிங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்ல பார்ட்டிகிள் ஆக்சுவலா பார்ட்டிகிள் வந்து சர்க்குலர் பாத்துல போயிட்டு இருக்கு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்திருக்கோம். அந்த பாயிண்ட்ல வெலாசிட்டிக்கு எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம டேஞ்சன்ட் டிரா பண்ணோம். Tangent drawn at a point gives direction of velocity. Tangent drawn at a point gives direction of velocity அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, இந்த பொசிஷன் ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இது சென்டர் வந்து நம்ம ஓ இல்லைன்னா சின்னு எடுத்துங்க. இந்த சிபின்றது என்ன சொல்றேன்னா பொசிஷன் வெக்டார், ரேடியஸ் வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. வெலாசிட்டி பை டான்ஜென்டியல் டைரக்ஷனா இருக்கு. உங்களுக்கு டான்ஜென்ட்டும் ரேடியஸும் எப்பவுமே பர்பெண்டிகுலரா இருக்கும். டான்ஜென்ட்டும் ரேடியஸும் பர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் பொசிஷன் வெக்டார் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர். ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் பொசிஷன் வெக்டார் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலரா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த சர்க்குலர் மோஷன் டூ டைப்ஸ். ஒன்று வந்து ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன், ஒன்று வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் சொன்னேன். இப்போ நம்ம பாக்குறது ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன். ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன்னா ஹாரிசான்டல் பிளேன்ல பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன்ல டூ டைப்ஸ் இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு ரெண்டு இருக்குப்பா. ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அண்ட் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஃபர்ஸ்ட் நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை நம்ம பார்க்கலாம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். யூசிஎம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்ன பாத்தீங்கன்னா a particle moves with constant speed in a circular motion. ஒரு சர்க்குலர் பாத்துல பார்ட்டிகல் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். கான்ஸ்டன்ட் ஸ்பீட், ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்துல வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வெலாசிட்டி மஸ்ட் பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. இப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்துல போயிட்டு இருக்கு, கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போனா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அர்த்தம். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல சாரி ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கு. அப்போ வந்து வெலாசிட்டி மஸ்ட் பி கான்ஸ்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்றீங்களா பார்க்கலாம். கொஸ்டின் திருப்பி டிஃபைன் பண்றேன். A particle moves in a uniform circular motion, then its velocity must be constant அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டின்றது என்ன பாத்தீங்கன்னா வந்து வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டின்றது என்ன சொல்லுப்பா, வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். வெக்டார் குவான்டிட்டினா மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ மேக்னிடியூட் இல்ல டைரக்ஷன் இது ரெண்டுத்துல எதனா ஒன்னு சேஞ்ச் ஆனாலும் அந்த வெக்டார் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இல்ல ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் அந்த வெக்டார் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா ஸ்பீடு தானே கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கேன், நான் வெலாசிட்டியை கான்ஸ்டன்ட் சொல்லல. இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்துல போயிட்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அதனுடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த பாயிண்ட்ல டான்ஜென்ட் டிரா பண்ணணும். இந்த பாயிண்ட்ல வேணும்னா இங்க டான்ஜென்ட் போய் டிரா பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி வேணும்னா டைரக்ஷன் இந்த டான்ஜென்ட் இப்படி இங்க டிரா பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி டைரக்ஷன் தெரியும்னா இந்த டைரக்ஷன்ல டான்ஜென்ட் டிரா பண்ணணும். அப்போ டான்ஜென்ட் drawn at a point gives the direction of velocity at that point. பாருங்க, டிஃபரெண்ட் பாயிண்ட் இந்த சர்க்குலர் பாத் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வெலாசிட்டி டைரக்ஷன் சேமா இருக்கா டிஃபரெண்டா இருக்கா? இங்க பாருங்க, இந்த டைரக்ஷன்ல போகுது. இது என்ன சொல்லலாம் நம்ம, வெஸ்ட் நார்த் டைரக்ஷன், இது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன், இது ஈஸ்ட் சவுத் டைரக்ஷன், அந்த மாதிரி இது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படி சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ டைரக்ஷன் சர்க்குலர் பாத்துல போகும்போது, சர்க்குலர் பாத்துல போகுதுன்னா பார்ட்டிகல் வந்து டைரக்ஷன் வந்து
மாறிட்டே இருக்கா மாறாம இருக்கா? மாறிட்டே தானப்பா இருக்கு. அப்போ ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகுது. அப்போ மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் பட் டைரக்ஷன் வந்து வேரியபிள். சின்ஸ் வெலாசிட்டி இஸ் வெக்டார், வெக்டார்னா போத் மேக்னெட் டைரக்ஷன் நம்ம பார்க்கணும். டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா வெலாசிட்டி இஸ் வேரியபிள். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல ஸ்பீட் மட்டும் தான் கான்ஸ்டன்ட், டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வேரியபிளா இருக்குனால வெலாசிட்டி வந்து வேரியபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்? பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தென் வெலாசிட்டி மஸ்ட் பி கான்ஸ்டன்ட் சொன்னது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். If a particle moves in a uniform circular motion then velocity may be constant அப்படின்னு சொல்றேன். போன क्वेश्चन என்ன சொன்னேன்? particle moves in uniform circular motion velocity must be constant சொன்னது ஃபால்ஸ். ஏன்னா டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறதுனால velocity சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன சொல்ற ஸ்டேட்மெண்ட்? particle moves in a uniform circular motion then velocity may be constant சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் தான். ஏன் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா மேபி கான்ஸ்டன்ட்னா இங்க தான் டைரக்ஷன் தான் மாறிட்டே இருக்கு இல்லையா? அப்போ டைரக்ஷன் மாறுதுன்னா வெலாசிட்டி கண்டிப்பா மாறதானே செய்யணும். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்டாவே இருக்காது இல்லையா? மேபி கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்டாவே இருக்கலாம் வெலாசிட்டின்னு அர்த்தம். ஆனா வெலாசிட்டி தான் கான்ஸ்டன்டா இருக்காது. சர்க்குலர் மோஷன்ல போச்சுன்னா டைரக்ஷன் எங்கேயாவது கான்ஸ்டன்டா இருக்க போதா? ஒவ்வொரு பாயிண்ட்லயும் டைரக்ஷன் மாறிட்டே தானப்பா இருக்கும் சர்க்குலர் மோஷன்ல போகும்போது. அப்ப இப்போ வெலாசிட்டின்றது வெக்டார் குவாண்டிட்டி, மேக்னெட்டிக் டைரக்ஷன் ரெண்டுத்துமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருந்தா தான் அது கான்ஸ்டன்ட் சொல்ல முடியும். இப்போ சர்க்குலர் மோஷன்ல போதுன்னா டைரக்ஷன் மாறிட்டே தானே இருக்கு. டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கும்? அப்போ வெலாசிட்டி மஸ்ட் பி வேரியபிள். வெலாசிட்டி கான்ஸ்டன்டாவே இருக்காது. மேக்னிட்யூட் ஆஃப் தி வெலாசிட்டி மட்டும் தான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. சரி, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்தீங்கன்னா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், அதாவது ஸ்பீட் கான்ஸ்டன்ட் பட் டைரக்ஷன் கீப்ஸ் ஆன் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நல்லா கவனிங்க. இப்போ கொடுத்தது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட். அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்து ஆக்சலரேட்டிங் மோஷன் வருமா, நான் ஆக்சலரேட்டிங் மோஷன் வருமா? ஆக்சலரேஷன் இருக்குமா இருக்காதா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஆக்சலரேஷன் இருக்குமா இருக்காதா? இது சென்டர், இது ரேடியஸ் எடுத்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வெலாசிட்டி அட் ஏ பாயிண்ட் வேணும்னா டான்ஜென்ட் எடுத்துக்கணும். இப்போ ஆக்சலரேஷன் வந்து அதாவது வெலாசிட்டி சேஞ்ச் ஆனா ஆக்சலரேஷன் இருக்கும் தானப்பா? வெலாசிட்டி சேஞ்ச் ஆனா ஆக்சலரேஷன் இருக்கும் தானே? அப்போ வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. சரி, ஆக்சலரேஷன்ன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு கிடையாது. ஆக்சலரேஷன்ன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா ஆக்சலரேஷன் இருக்கு. வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா ஆக்சலரேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ சர்க்குலர் மோஷன் ஆனாவே அது ஆக்சலரேஷன் மோஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ சர்க்குலர் மோஷன் என்ன எடுத்துக்கணும்? அது ஆக்சலரேட்டிங் மோஷன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு கொஞ்சம் டவுட் வரலாம். எப்படி ஆக்சலரேஷன் ஸ்பீடு தான் கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால எப்படி ஆக்சலரேஷன் வரும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பார்ட்டிகல் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் பாருங்க. இப்போ ஃபோர்ஸ் வந்து அப்ளைடு எலாங் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டின்னு இருக்குன்னு வச்சுங்க, நல்லா கவனிக்கணும். இப்போ ஃபோர்ஸ் அப்ளைட் இந்த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டின்னு அப்ளை பண்ணா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதே ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு வெலாசிட்டி அப்ளை பண்ணா, ஆப்போசிட் டைரக்ஷன் டு வெலாசிட்டி அப்ளை பண்ணா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? இதே வந்து வெலாசிட்டி இப்படி இருக்கு, ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆச்சுன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகாது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபோர்ஸ் வந்து எலாங் தி வெலாசிட்டி ஆக்ட் ஆச்சுன்னா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்போசிட் தி வெலாசிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதே ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி ஆக்ட் ஆனா வந்து என்ன ஆகும்னா டைரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா தான் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ சர்க்குலர் மோஷன்ல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அப்போ ஆக்சலரேஷன் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒருவேளை வந்து வெலாசிட்டி இப்படி இருக்குன்னு எடுத்துங்க, ஃபோர்ஸ் வந்து நமக்கு இன்க்ளைண்டா இருக்கு. அதாவது வந்து நம்ம ரெண்டு கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இது ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஒரு ஆப்போசிட் இது மோஷன், இல்லைன்னா ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் டு மோஷன் பார்த்தேன். இப்போ எப்படி எடுக்கிறோம்னா ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா மேக் சம் ஆங்கிள் வித் வெலாசிட்டி இருக்கு. இந்த மாதிரி இருந்தா இந்த ஃபோர்ஸை ரெண்டு காம்பனண்டா பிரிச்சுக்கலாம். ஒரு காம்பனண்ட் வந்து எஃப் காஸ்டா தட் இஸ் எலாங் வெலாசிட்டி, இன்னொரு காம்பனண்ட் வந்து எஃப் சைன் தீட்டா தட் இஸ் பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி. அப்போ இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா இந்த எஃப் காஸ் தீட்டா ஃபோர்ஸ் வந்து மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணும். இந்த எஃப் சைன் தீட்டா ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணும். ஏன்னா எஃப் சைன் தீட்டா பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி இருக்கிறதுனால அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம்.
சரி, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னா, வெலாசிட்டியும் ஃபோர்ஸும் வந்து சேம் லைன்ல இருந்துச்சுன்னா, சேம் லைன்னா சேம் டைரக்ஷன் இல்லைன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படி இருந்தா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி மாறும். இதே வெலாசிட்டியும் ஃபோர்ஸும் பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். சர்க்குலர் மோஷன்ல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலரா இருக்கும். அந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்றதெல்லாம் நம்ம அப்புறமா கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்ன புரிஞ்சுன்னா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் தி சர்க்குலர் பாத் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு பட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அதனால வெலாசிட்டி வேரியபிளா தான் இருக்கு. அப்படின்னா இது ஆக்சலரேட்டிங் மோஷன், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அடுத்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்ன பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு ஆப்போசிட்டா தானே இருக்கணும். அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு ஆப்போசிட்டா வரணும்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீடு கான்ஸ்டன்ட். அப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன்ல வந்து ஸ்பீடு வந்து நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றேன். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சர்க்குலர் மோஷன் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்தீங்கன்னா ஸ்பீட் வந்து நாட் கான்ஸ்டன்ட். ஸ்பீட் வந்து நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா வந்து இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா சர்க்குலர் பாத்துல தான் போகுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் யார் ட்ரூ சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இன் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஸ்பீட் மே பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? இன் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஸ்பீட் மே பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது பாருங்க சர்க்கிள், இது சென்டர் ஆஃப் சர்க்கிள், இது ரேடியஸ் இருக்கு. அப்போ வந்து இங்க இப்பதான் எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. வெரி குட். அதாவது ஸ்பீட் வந்து வேரியபிளா இருந்தா தான் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வெலாசிட்டி டைரக்ஷன் இருக்கு. சரி, இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. இன் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வெலாசிட்டி மே பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. இன் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வெலாசிட்டி மே பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். சர்க்குலர் மோஷன்னாவே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏன்னா டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அது இல்லாம நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் மேக்னிட்யூடும் மாறுது, டைரக்ஷனும் மாறுது. அதனால இது ஃபால்ஸ் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வெலாசிட்டின்னு வந்தாவே நான் சர்க்குலர் மோஷன் எடுத்தாவே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாதுப்பா. ஏன்னா டைரக்ஷன் மாறிட்டே தானே இருக்கு. அது இல்லாம நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் மேக்னிட்யூட் ஆஃப் தி வெலாசிட்டி வேற மாறதுனால போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் மாறதுனால வெலாசிட்டி வந்து இன்னும் வேரியபிள் தான். அப்படியே எடுத்துக்கணும். இந்த கான்ஸ்டன்டே வராது, வெலாசிட்டி கான்ஸ்டன்டே வராது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ நிறைய கான்செப்ட்ஸ் இதுல நம்ம பார்க்கணும். இப்போ சர்க்குலர் மோஷன் போலாம் பாருங்க. இப்போ வந்து இது சர்க்குலர் மோஷன் நம்ம டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி சர்க்குலர் மோஷன்ல இந்த ரொட்டேஷனல் குவான்டிட்டிஸ்னு கொஞ்சம் பார்க்க போறோம் நம்ம. சரிங்களா? அது ரொட்டேஷனல் குவான்டிட்டிஸ் என்னென்னன்றது சொல்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பொறுமையாவே பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து சர்டைன் டைம்ல வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கு. அப்புறமா கொஞ்சம் டைம் கழிச்சு வேற பொசிஷனுக்கு போயிருது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் பொறுமையாவே கவனிங்க. ஏன்னா சர்க்குலர் மோஷனுக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட் குவான்டிட்டிஸ் நம்ம கொண்டு வரேன். இப்போ வந்து இது சென்டர் வந்து ஓன்னு எடுத்துங்க. அட் டைம் t1 செகண்ட் இனிஷியலா வந்து பார்ட்டிகல் வந்து ஃபர்ஸ்ட் p1 பொசிஷன்ல இருக்கு. அடுத்து ஒரு t=0 செகண்ட்ல பார்ட்டிகல் p1 பிளேஸ்ல இருக்குன்னு வச்சுங்க. அடுத்து டைம் t செகண்ட்ல வந்து பார்ட்டிகல் வந்து p2 பிளேஸுக்கு வருது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்ப வந்து பார்ட்டிகல் வந்து p1ல இருந்து p2 மூவ் ஆச்சுன்னா இந்த OP இருக்கு இல்லைங்களா? ஓல இருந்து பொசிஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் வந்து சர்க்கிள்ல இருக்கிறதுக்கு ஒரு லைன் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதுதான் பொசிஷன் வெக்டார். இந்த பொசிஷன் வெக்டார் ஸ்வீப்ஸ் சம் ஆங்கிள் வந்து இது ரொட்டேட் பண்ணுது. அப்ப இந்த பொசிஷன் வெக்டார் ஸ்வீப்ஸ் சம் ஆங்கிள் அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் தீட்டா. இதுதான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, நான் டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கும் சர்க்குலர் மோஷனுக்கும் குவான்டிட்டிஸை வந்து அப்படியே கம்பேர் பண்ணி காட்ட போறேன். நல்லா கவனிங்க. இப்போ வந்து இங்க டிரான்ஸ்லேட்டரி மோஷன் போட்டுக்கலாம். டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து ரொட்டேஷனல் மோஷன், அதாவது சர்க்குலர் மோஷனுக்கு எடுத்துக்கலாம். சர்க்குலர் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் எழுத போறேன் பாருங்க. எழுதுறேன், இங்க கவனிங்க. இங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தோம் இல்லைங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு எடுத்தோம். இங்க நாம பாக்குறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பாக்குறோம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா வந்து தீட்டா. அந்த தீட்டாவை தான் நம்ம ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நல்லா கவனிங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வரும்? P1 to P2 மூவ் பண்றோம் இல்லைங்களா? இந்த P1ல இருந்து இந்த P2 அப்படியே மூவ் பண்ற பாருங்க. இந்த ஆர்க் லெங்த் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வரும். எஸ், இந்த ஆர்க் லெங்த் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த தீட்டா வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம மீட்டர்ல சொல்லுவோம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுல சொல்லுவோம்? ரேடியன்ல சொல்லுவோம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரேடியன். அப்போ தீட்டா வந்து நம்ம எந்த யூனிட்ல, SI யூனிட்னா ரேடியன்ல மெஷர் பண்ணுவோம். ஒரு சில டைம்ல டிகிரியில கொடுத்துருவாங்க. ரேடியன்ல இருந்து நம்ம டிகிரியில மாற்ற வேண்டியதா இருக்கும், இல்லைன்னா டிகிரி வந்து ரேடியன்ல மாற்ற வேண்டியதா இருக்கும். அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு வந்து ஆங்கிள் பாத்தீங்கன்னா 360 டிகிரின்னு இருக்கும்.
ஆனா வந்து SI யூனிட்ல என்ன வரும் பாத்தீங்கன்னா 2 பை ரேடியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 360 2 பையும் கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணா என்ன வரும்? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? இங்க பைன்னு வரும், இங்க 180 இருக்கும். ஸோ 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை ரேடியன் அப்படின்னு எடுத்துங்க. 180 டிகிரி ஈக்குவல் டு பை ரேடியன். அப்போ ஒரு டிகிரி வேணும்னா என்ன பண்ணணும்? 180ல டிவைட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷனை. ஸோ பை பை 180 ரேடியன் அப்படின்னு வருது. ஸோ டிகிரியை ரேடியனா நீங்க மாத்தணும்னா பை பை 180ல மல்டிப்ளை பண்ணணும். இதே ரேடியனை டிகிரியா மாத்தணும்னா என்ன பண்ணணும் பாருங்க. ரேடியன்னா இந்த ஈக்குவேஷனை பைல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 180 டிகிரி டிவைட் பை பை இருக்கா? இந்த பக்கம் என்ன இருக்கும்? பைல டிவைட் பண்ணா ரேடியன் மட்டும் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 ரேடியன். ஸோ ரேடியனை டிகிரியா மாத்தணும்னா 180 பை பைல மல்டிப்ளை பண்ணணும். ரேடியனை டிகிரியில மாத்தணும் 180 பை பைல மல்டிப்ளை பண்ணணும். அதே டிகிரியை ரேடியனை மாத்தணும்னா பை பை 180ல மல்டிப்ளை பண்ணணும். பை வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா 3.141 3.141. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன், யார் கரெக்டான ஆன்சர் சொல்றீங்க? 1 டிகிரி நீங்க எடுத்திருக்கீங்க, 1 ரேடியன் எடுத்திருக்கேன். 1 ரேடியன் டிகிரி அண்ட் ரேடியன் எடுத்திருக்கேன். நல்லா சொல்லணும், இப்போ கரெக்டா சொல்லணும். 1 டிகிரியும் 1 ரேடியனும் ஈக்குவல் சொல்லலாமா, லெஸ் தேன் சொல்லலாமா, கிரேட்டர் தேன் சொல்லலாமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாமா? கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 டிகிரி 1 ரேடியன், 1 டிகிரியும் 1 ரேடியனும் வந்து ஈக்குவல் சொல்லலாமா, லெஸ் தேன் சொல்லலாமா, கிரேட்டர் தேன் சொல்லலாமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாமா? சொல்லணும். டிகிரிக்கும் ரேடியனுக்கும் ரிலேஷன் கேட்டிருக்கோம். இப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்செப்ட் தானே இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா SI யூனிட் வந்து ரேடியனு. அது வந்து சாதாரண ப்ராக்டிகல் யூனிட் டிகிரின்னு சொல்றோம். டிகிரிக்கும் ரேடியனுக்கும் ரிலேஷன் இப்படி கொண்டு வந்திருக்கும். சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ரேடியனுக்கு டிகிரிக்கு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்கோம்? 180 பை பை தானே சொல்லியிருக்கேன். அப்போ டினாமினேட்டர் எவ்வளவு? பை வந்து 3.141, நியூமரேட்டர் 180. 180யும் 3.141 டிவைட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. இதை டிவைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 57 கிட்டத்தட்ட வருமா? ஏன்னா 180 பை 3 வந்து 60 தானே. அப்போ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி, சாரி 60ல 57 டிகிரி. அப்ராக்சிமேட்லி எழுதுறேன், 57 எழுதுறேன். 1 ரேடியன் என்றது எவ்வளவு சொல்றேன்? அப்ராக்சிமேட்லி 57 டிகிரி அப்படின்னு வருது. இன்னும் கரெக்டா பார்த்தா கொஞ்சம் பாயிண்ட்ஸ்ல வரும். அப்போ அப்ராக்சிமேட்டா எழுதியிருக்கோம். அப்போ ரேடியன் வந்து 57 டைம்ஸ் ஆஃப் டிகிரி என்னும்போது ரேடியன் வந்து 57 டைம்ஸ் என்னவே அப்போ கிரேட்டர் தானே அர்த்தம். அப்போ ரேடியன் கிரேட்டர் தேன் டிகிரி. அப்போ ரேடியன் கிரேட்டர் தேன் டிகிரி என்ன? டிகிரி லெஸ் தேன் ரேடியன். அப்போ வந்து டிகிரி வந்து லெஸ் தேன் ரேடியன் அப்படின்னு வரணும். சரி, எனிவே உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, அதுக்கு யூனிட் SI யூனிட் ரேடியன், பிராக்டிகல் யூனிட் டிகிரி, ரேடியனை டிகிரி எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல வரது டிஸ்பிளேஸ்மெண்ட், ரொட்டேஷனல் மோஷன்ல வரது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? சர்க்குலர் மோஷன்ல வரது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம ரிலேஷன் கொடுக்கலாம். தீட்டாக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும். இங்க வந்து தீட்டான்னு எடுத்துங்க, இதுதான் சென்டர் O, இந்த பாயிண்ட் P1, இந்த பாயிண்ட் P2ன்னு எடுத்துக்கலாம். இந்த P1ல இருந்து P2 டிராவல் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆர்க் லெங்த். இதுதான் வந்து என்ன சொல்றோம்? ஆர்க் லெங்த் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரேடியஸ், இது தீட்டா. S is equal to R theta. S is equal to R theta. Arc length equal to R theta. Arc length equal to என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சிருக்கீங்க? R theta ஞாபகம் வச்சிருக்கீங்க. வேணா இது எப்படி ப்ரூவ் கரெக்ட்னு பார்க்கலாமா? கம்ப்ளீட் சர்க்கிள் எடுத்தோம்னா ஆர்க் லெங்த் வந்து அது சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லிடலாமா? அப்ப கம்ப்ளீட் லெங்த் எடுத்தோம்னா கம்ப்ளீட் சர்க்கிளுடைய கம்ப்ளீட் லெங்த் எடுத்தோம்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த R இங்க போட்டுங்க. கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு ஆங்கிள் எவ்வளவு? இப்பதான் பார்த்தோம். கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு ஆங்கிள் எவ்வளவு? 2 பை ரேடியன். அப்ப 2 பைன்னு போட்டுடலாமா? அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2 பை R. கரெக்ட் தானே? சர்க்கிளுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் 2 பை R தானே பார்த்திருப்போம். சோ அதனால இந்த ஃபார்முலா கரெக்ட். சோ இந்த S-ன்றது ஆர்க் லெங்த், இதுதான் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல பாக்குற டிஸ்பிளேஸ்மெண்ட். தீட்டான்றது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரிலேஷன் என்ன பாத்தீங்கன்னா S is equal to R theta. சோ S is equal to R thetaன்றது கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம் பாருங்க. இப்போ வந்து இது சர்க்குலர் பாத்னு எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க. அடுத்து வந்து இது ரேடியஸ் இப்படி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ரேடியஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து கவனிங்க. இப்போ வெலாசிட்டி ஒரு பாயிண்ட்ல இருக்குது. டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல நம்ம வெலாசிட்டின்னு சொல்றோம். நல்லா கவனிங்க. டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல இங்க வெலாசிட்டின்னு சொல்றோம். அப்ப டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல வந்து வெலாசிட்டி எடுக்கிறோமா? சர்க்குலர் மோஷன்ல என்ன எடுக்க போறோம்னா பாத்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி எடுக்க போறேன் நான். ஆங்குலர் வெலாசிட்டி. இங்க வந்து வெலாசிட்டி எடுக்கிறோம். வெலாசிட்டி இங்க வந்து என்ன எடுக்கிறோம்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நல்லா ஞாபகம் வச்சு. ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகா. ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகா. சரி, இப்போ வெலாசிட்டி வந்து வெக்டார் குவாண்டிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டியும் வெக்டார் குவாண்டிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டியும் வெக்டார் குவாண்டிட்டி தான். சரிங்களா?
ஆனா வந்து இங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்மால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்டா இருந்தா வெக்டார், லார்ஜ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்டா இருந்தா ஸ்கேலார் அப்படின்னு புரிஞ்சா போதும். ஏன் அப்படின்னு வேணாம். ஸ்மால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஸ்மால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்மால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி சொல்லலாம், டி தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாமா. இது வந்து வெக்டார்ல வரும், வெக்டார்னு எடுத்துக்கலாம். அதே லார்ஜ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லலாம்னா தீட்டான்னு எடுத்துக்கிட்டு அதை ஸ்கேலார்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு, ஸ்கேலார்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஸ்மால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்கேலார்னு அப்படி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்புறமா பார்க்கலாம் ஏன் அது ஸ்கேலார் வெக்டார்னு. இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஆனா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு. சரி, இப்போ வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னா அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னா அது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து இது சர்க்கிள் இப்படி வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் இது கான்செப்ட் புரியணுன்றதுக்காக இப்படி வரைஞ்சிருக்கேன். இது எலிப்ஸ் நினைக்காதீங்க, இது சர்க்கிள் தான், 2 டைமென்ஷனலா வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்றேன்னா இந்த சர்க்கிளுக்கு ஆக்சிஸ் எடுக்கிறேன். ஆக்சிஸ் என்னது, எபோட் ஒரு லைன் இருந்துக்கணும் இல்லையா, அந்த எபோட் அந்த லைன்ல தானே பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்துல சுத்திட்டு இருக்கும், இப்படி சுத்திட்டு இருக்கு பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ பார்ட்டிகல் ஒரு இடத்துல இப்படி சுத்திட்டு இருக்கு, அந்த இடத்துல டேஞ்சன்ட் டிரா பண்ணோம்னா வெலாசிட்டி வந்து டேஞ்சன்ட் டிரான் பண்ண டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும். ரேடியஸ் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஆக்சிஸ்ல இருந்து இந்த வெலாசிட்டி இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் கனெக்ட் பண்ணா இதுதான் ரேடியஸ் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அப்போ இது வந்து ரேடியஸ், இது வந்து வெலாசிட்டி, இதுதான் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் டைரக்ஷன்ல தான் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். இந்த ஆக்சிஸ் டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும், ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். அப்படின்னா இப்போ கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் புரியுதா பாருங்க. இந்த ஒமேகாவும் இந்த ஆர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒமேகா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, இந்த ஆர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த ஒமேகாவும் இந்த ஆரும் வந்து ஒரு பிளேன்ல இருக்கு. இது என்னது, ஒரு பிளேன்ல இருக்கு. அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர்ல வெலாசிட்டி இருக்கு. இங்க டேஞ்சன்ட் டிரா பண்ணிருக்கல, டேஞ்சன்ட்ன்றது பர்பெண்டிகுலர் டு ரேடியஸ் தானே. அப்ப பர்பெண்டிகுலர் டு ரேடியஸ்னா பர்பெண்டிகுலர் டு ஒமேகா கூட வரும். அப்போ ஒமேகா v வந்து வெலாசிட்டி வந்து பர்பெண்டிகுலர் டு போத் ஒமேகா அண்ட் ஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வெலாசிட்டி இது அப்படி ஞாபகம் வச்சுங்க. வெலாசிட்டி இஸ் பர்பெண்டிகுலர் டு பொசிஷன் வெக்டார், அட் தி சேம் டைம் வெலாசிட்டி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப வெலாசிட்டி வந்து பர்பெண்டிகுலர் டு போத் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் பொசிஷன் வெக்டார். ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் பொசிஷன், ஆங்குலர் வெலாசிட்டி வெக்டார் குவாண்டிட்டி. அந்த ஆங்குலர் வெலாசிட்டி வெக்டார் குவாண்டிட்டினா எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து, இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் சர்க்குலர் மோஷன்ல போகுது இல்லைங்களா, சர்க்குலர் பாத்ல இருக்கும்போது ஆக்சிஸ் எப்படி இருக்கும், பாசஸ் த்ரூ சென்டர் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் இன் விச் பார்ட்டிகல் மூவ்ஸ். இந்த பாயிண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல இருக்குன்னா ஒரு பிளேன்ல பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டு இருக்கு, அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் எடுத்திருக்கேன், அந்த லைன் தான் ஆக்சிஸ். அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா along the line perpendicular to the plane in which particle moves. அப்படின்னா பார்ட்டிகல் வந்து ஒரு பிளேன்ல மூவ் ஆயிட்டு இருக்கும், அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். அதாவது along the axis தான் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் அப்போ வந்து பார்ட்டிகல் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல இப்படி போயிட்டு இருக்கு, ஆக்சிஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் இன் விச் பார்ட்டிகல் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா. அப்படின்னா ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கு. அப்ப ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம வந்து எப்படி எந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறது இப்படின்னு ஒரு டவுட் வரலாம். எலாங் தி இந்த அதாவது அப்வோர்டு இருக்குமா இல்ல டவுன்வோர்டு இருக்குமா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதாவது ஆங்குலர் வெலாசிட்டி வந்து இப்போ XY பிளேன்ல பார்ட்டிகல் சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஸ் வந்து ஜெட் ஆக்சிஸ் தானே, அப்போ பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ்ல பார்ட்டிகல் வெலாசிட்டி இருக்குமா நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸ்ல இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நீங்க பார்ட்டிகல் வந்து இது வந்து இப்படி சுத்திச்சுன்னா இது வந்து கிளாக் வைஸ் மோஷன். அப்போ பார்ட்டிகல் கிளாக் வைஸ் மோஷன்ல இருந்துச்சுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி பாசிட்டிவ். சாரி தப்பா சொல்லிட்டேன், இது என்ன மோஷன், ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன். பார்ட்டிகல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன்ல இருந்துச்சுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி பாசிட்டிவ். அப்போ சர்க்குலர் மோஷன் ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன், சர்க்குலர் மோஷன்ல ஆன்டி கிளாக் வைஸ் மோஷனா இருக்கணும். உங்களுடைய ரைட் ஹேண்டை வச்சு பாத்தீங்கன்னா கர்ல் ஆஃப் ஃபிங்கர் வந்து வச்சு பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நான் காமிச்ச டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இது வந்து இப்படி காமிச்சா உங்களுக்கு தெரியும், சர்க்குலர் மோஷன் இப்படி இருந்து இப்படி காமிச்சுன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன். ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன் நீடில் வந்து எப்படி மூவ் ஆகும், அந்த மினிட் அண்ட் அவர் ஹேண்ட் வந்து கிளாக் வைஸ்ல எப்படி மூவ் ஆகுதா, அப்போ நம்ம பார்ட்டிகல் வந்து ஆப்போசிட் அந்த ஹேண்ட் மூவ் ஆகிற டைரக்ஷன் எடுத்தா அதுதான் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்ட்டிகல் வந்து மூவ் ஆச்சுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி பாசிட்டிவ் அப்வோர்டு இருக்கு. இதே ஒரு வேளை பார்ட்டிகல் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுங்க, இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்ல மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஆங்குலர் வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் ஒமேகா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும்.
அப்ப வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட்ல பார்ட்டிகல் வந்து கிளாக் வைஸ் மோஷனா இருந்தா, கிளாக் வைஸ் மோஷன், கிளாக் வைஸ் சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஆங்குலர் வெலாசிட்டி நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சு, ஆங்குலர் வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி, அதனுடைய டைரக்ஷன் வந்து பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் இன் விச் பார்ட்டிகல் மூவ்ஸ். அதாவது பார்ட்டிகல் வந்து ஒரு சர்க்குலர் பாத்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். அந்த சர்க்குலர் பாத் வந்து ஒரு பிளேன்ல இருக்கும். அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். அதாவது along the ஆக்சிஸ் டைரக்ஷன்ல தான் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து ஆங்குலர் வெலாசிட்டி along the ஆக்சிஸ் இருக்கிறதுனால ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்சியல் வெக்டார்னு சொல்லிடுறோம். அது ஏதாவது பிசிக்கல் குவான்டிட்டி வந்து along the ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா அது ஆக்சியல் வெக்டார் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, போன கிளாஸ்ல வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொட்டேஷன், சர்க்குலர் மோஷன்ல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்கு ரிலேஷன் என்ன சொல்லியிருந்தோம், S is equal to R theta அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ வந்து என்ன பண்றோம்னா வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் கொண்டு வரும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வெலாசிட்டி என்னன்னு பார்ப்போம். வெலாசிட்டின்றது என்ன சொல்லுங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டின்றது என்ன சொல்லுங்கப்பா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வருது. ஆங்குலர் வெலாசிட்டி என்ன பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டி வேணும்னா என்ன பண்ணா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி வந்த மாதிரி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் as ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். dθன்றது ஸ்மால் ஆங்கிள் தானே, ஆல்ரெடி dθன்றது வெக்டார் குவான்டிட்டி சொன்னேன், அதனால ஆங்குலர் வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ நல்லா பாருங்க, அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் known as ஆங்குலர் வெலாசிட்டி. சரி, இங்க ஆங்குலர் வெலாசிட்டி டெஃபினேஷன் புரிஞ்சு. வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மீட்டர், டைம் வந்து செகண்ட், அப்போ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட் உங்களுக்கு புரியுது. வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் ரேடியன் சொன்னோம் இல்லையா, டைமுக்கு யூனிட் வந்து செகண்ட் சொல்றோம் இல்லையா, அப்போ ரேடியன் பர் செகண்ட் இஸ் தி SI யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ SI யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்றோம். SI யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன சொல்றோம், ரேடியன் பர் செகண்ட் சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா 1 ரேடியன் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம எவ்வளவு சொல்லலாம் சொல்லுங்க, ரேடியன் டிகிரியில மாத்தணும்னா 1 ரேடியன்ன்றது என்ன சொல்லியிருந்தோம் 180 by பைன்னு சொன்னோமா, அப்போ 180 டிவைட் பை பை டிகிரி பர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் இதை எங்கேயும் கேட்க மாட்டாங்க, விட்டுருங்க. ஆனா உங்களுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி வேற யூனிட்ஸ் வரும். ரெவல்யூஷன் பர் மினிட் RPM அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவல்யூஷன் பர் மினிட், ஒரு ரெவல்யூஷன்ன்றது 2 பை ரேடியன், 2 பை ரேடியன் அப்படின்னு எடுத்துக்கணும். பர் மினிட் ஒரு மினிட்ன்றது 60 செகண்ட் எடுத்துக்கணும். அப்போ 1 ரெவல்யூஷன் பர் மினிட்ன்றது எத்தனை ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 ரெவல்யூஷன் பர் மினிட், 1 ரெவல்யூஷன் பர் மினிட் எத்தனை ரேடியன் பர் செகண்ட்னா ஒரு ரெவல்யூஷன்ன்றது 2 பை ரேடியன். ஒரு மினிட்ன்றது பர் பி என்றது பர் மினிட்னா பர் மினிட்ன்றது 60 செகண்ட், 60 செகண்ட் போட்டுங்க. அப்போ இந்த 2 இந்த 60 கேன்சல் பண்ணா 30 வரும். அப்போ 1 ரெவல்யூஷன் பர் மினிட் இஸ் ஈக்குவல் டு பை பை 30 ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ரெவல்யூஷன் பர் மினிட்டை வந்து ரேடியன் பர் செகண்ட்ல மாத்தணும்னா பை பை 30ல மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி கவனிங்க. அப்போ 1 RPM அப்படி இல்லைன்னா சிம்பிளா 1 ரெவல்யூஷன் 2 பை ரேடியன் வச்சுங்க, ஒரு மினிட் 16 2 பை பை 60 இப்படியே கூட ஞாபகம் வச்சுங்க, அப்புறம் கூட சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ ரெவல்யூஷன் பர் மினிட்டை ரேடியன் பர் செகண்டா மாத்தணும்னா 2 பை பை 60ல மல்டிப்ளை பண்ணணும். இதே ரேடியன் பர் செகண்ட வந்து ரெவல்யூஷன் பர் மினிட்ல மாத்தணும், இது எப்படி கொண்டு போயிருங்க, அப்போ 60 பை 2 பை RPM அப்படின்னு வந்துடும். இது புரியுது உங்களுக்கு எல்லாருக்கும்? சரிங்களா? அப்போ யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி ரேடியன் பர் செகண்ட். அடுத்து இன்னொரு பிராக்டிகல் யூனிட் என்னது, ரெவல்யூஷன் பர் மினிட். ஒரு ரெவல்யூஷன் பர் மினிட்டுக்கு வந்து 2 பை பை 60 ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா S is equal to R தீட்டான்னு தெரியும் இல்லைங்களா? இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணா S டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, ds by dt is equal to R into தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா d theta by dt. ஏன்னா சர்க்குலர் மோஷன்ல போகும்போது R வந்து மேக்னிட்யூட் கான்ஸ்டன்டா இருக்கும். ds by dt தான் என்ன பார்த்தோம் இங்க, வெலாசிட்டி. d theta by dt தான் என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி. அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ds by dt என்றது வெலாசிட்டி, இது வந்து r என்றது rன்னு வச்சுங்க, d theta by dt என்றது ஆங்குலர் வெலாசிட்டி. இது எல்லாமே வெக்டார்னால வெக்டார்ல எழுதும்போது ஒமேகா கிராஸ் r அப்படின்னு நீங்க கிராஸ் ப்ராடக்ட் படிச்சிருப்பீங்களா? ரெண்டு வெக்டார் வந்து பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வெக்டாரா இருந்துச்சுன்னா, அதாவது கிராஸ் ப்ராடக்ட் என்னது, ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா ரிசல்டன்ட் வெக்டார் வெக்டார்னு வரணும். இப்போ இது ஆர்ன்றது பொசிஷன் வெக்டார், ஒமேகான்றது பொசிஷன், இது ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, இதுவும் வெக்டார். இது ரெண்டு வெக்டார் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ரிசல்டன்ட் வெக்டார் தானே வந்திருக்கு.
அப்படின்னா இது வெக்டார் ப்ராடக்ட். ஸோ வி பார் ஈக்குவல் டு ஒமேகா பார் கிராஸ் ஆர் பார் அப்படின்னு போட்டுங்க. வி பார் ஈக்குவல் டு ஆர் பார் கிராஸ் ஒமேகா பார்னு போடாதீங்க. ஆர் பார் கிராஸ் ஒமேகா பார் இப்படின்னு போடக்கூடாது, இது தப்பு. வி பார் ஈக்குவல் டு ஒமேகா பார் கிராஸ் ஆர் பார். வி பார் ஈக்குவல் டு அப்படி போட்டீங்கன்னா இது மைனஸ் ஆஃப் ஆர் பார் கிராஸ் ஒமேகா பார் வரும். உங்களுக்கு தெரியும் கிராஸ் ப்ராடக்ட்ல ஏ பார் கிராஸ் பி பார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி பார் கிராஸ் ஏ பார் தெரியும் இல்லையா அது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரிலேஷன் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி, அதான் இதுதான் ரிலேஷன் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி புரிஞ்சு. எப்பவுமே பெரும்பாலும் நமக்கு வந்து ஆங்கிள் வந்து ஆருக்கும் ஒமேகாக்கும் 90 டிகிரின்னு கொடுத்துருவாங்க. அப்போ 90 டிகிரி கொடுத்துட்டு உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட்ல ஏ கிராஸ் பிக்கு என்ன ஃபார்முலா, ஏபி சைன் தீட்டா தானே எழுதுவோம், ஏபி சைன் தீட்டா எழுதுவோம். ஏவும் பியும் பர்பண்டிகுலர் இருந்துச்சுன்னா சைன் 91 போட்டோம்னா அப்போ ஏபி அப்படின்னு டைரக்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த கிளாஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம், வெலாசிட்டி பார்த்தோம், ஆங்குலர் வெலாசிட்டி பார்த்தோம், அதனுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நம்ம வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்ற கான்செப்டை பார்க்கலாம். அதாவது நமக்கு ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு ரிலேஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஆனால் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இதெல்லாம் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருங்க, அப்போதான் கான்செப்ட் உங்களுக்கு புரியும்.